ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் லைவ் டெமோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க்கு வேறு மாதிரி இருக்கும், இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது சீட் அலோகேஷன், சீட் மேட்ரிக்ஸ். மற்றபடி சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாங்கிற வீடியோ தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எந்த தவறுதலுமே நீங்கள் பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டிலே லேப்டாப் வச்சு பண்ணிக்கலாம், ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் டிஎஃப்சி சென்டரும் போய் பண்ணிக்கலாம். பட் டிஎஃப்சி சென்டரில் போனீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் தான் இருக்கும். நைட்டெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து பண்ண முடியுமா? இல்லை. உங்கள் வீட்டிலே சொந்தமாக லேப்டாப் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஃபோன் இருந்துச்சுன்னா என்னாகும் நான் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும்னு புரியும். அதனால் ஃபோனில் பண்ணாதீங்க. ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறீங்களா, யாருக்கிட்டையும் சொல்லாமல் அங்கே போய் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் நிறைய பேர்த்துக்கு இல்லை, நிறைய பேர்த்துக்கு லேப்டாப் இல்லாதனால நான் சொல்கிறேன். ஸோ மித்தபடி வீட்டிலே லேப்டாப் வச்சு பண்ணால் ஓகேவா? ஸோ சாய்ஸ் பண்ண லிங்க் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் உங்களோட டிஎன்இஏ online.org வெப்சைட்டில் போய்க்கணும். ஜென்ரலாக இருந்தாலும் சரி, எந்த இருந்தாலும் சரி. ஜென்ரல் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி தான். ஸோ அப்போ உங்கள் லாகின்ல போய் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்படி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன். இதே மாதிரி ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதான் இது ஓப்பன் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோம்னா இப்படி ஓப்பன் ஆயிடுது, சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆயிடுது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, செலக்ட் கோர்சஸ் ஃப்ரம் தி காலேஜ் லிஸ்ட் யூ விஷ் டு ஆப்ட். இங்கே பாருங்கள், என்ன கோர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், என்ன காலேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. நோ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் கோர்சஸ் யூ கேன் செலக்ட், ப்ளீஸ் மேக் அஸ் மெனி சாய்ஸஸ். இவங்களே சொல்கிறாங்க, நல்ல அலாட்மெண்ட் கிடைக்கணும்னா நிறைய சாய்ஸஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நோ லிமிட் கிடையாது. கோர்ஸோ காலேஜோ கொடுக்குறதுக்கு லிமிட் கிடையாது. நான் எவ்வளோ டைம் சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறாது. ஒரு கல்லூரியில் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், 1, 2, 3 எந்த ஆர்டரில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோர்ஸ் மட்டும் கொடுக்கணும்னா கோர்ஸ் மட்டும் கொடுங்க. அதாவது பிஹெச்சியில் சிஎஸ்சி, சிஐடியில் சிஎஸ்சி அப்படி கொடுத்தாலும் சரி. இல்லை பிஹெச்சியில் சிஎஸ்சி, பிஹெச்சியில் இசி காலேஜ் முக்கியத்துவம் கொடுக்குறதா காலேஜ் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதில் இருக்க கோர்சஸ் எல்லாமே போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நானே சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜ் நேம் வச்சு ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் அப்படி கிளியர் ஆல் ஃபில்டர்னு இருக்குது. இங்கே வந்து காலேஜ் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜ் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது இங்கே வந்து பாருங்கள், காலேஜ் நேம் வருது பாருங்கள், ஏசிடி கேம்பஸ், சென்னை கேம்பஸ் அப்படின்னு வருதுங்களா? ஸோ அந்த காலேஜ் நேம் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை காலேஜ் கோடு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ காலேஜ் கோடு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். 2006 அடித்தாச்சு. ஸோ இங்கே வந்து காலேஜ் கோடு வச்சு பண்ணியாச்சு, பிஹெச்ஜி காலேஜ். ஸோ சாரி, நான் ஆல்ரெடி சாய்ஸ் பண்ணிக்கிறேன். பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதில் என்னெல்லாம் சீட் இருக்குது, என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் கவுன்சிலிங் கோடு வந்துருச்சு, அதாவது காலேஜ் கோடு வந்துருச்சு. நான் காலேஜ் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் என்ன பிரான்ச் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதும் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பிரான்ச் வச்சும் கூட நான் சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வேணும்னு தோணுது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இங்கே டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டா இல்லை சென்னை டிஸ்ட்ரிக்டா அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் வாரியாக. ஸோ நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பண்ணிக்கிறேன். தருமபுரி, கடலூர் பண்ணிக்கிறேன். ஸோ சம்பாட். இப்போ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், கவர்மெண்ட்டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கேட்டகிரி, அதாவது என்ன கேட்டகிரி, அட்டானமஸ் கல்லூரியா இல்லை வந்து கவர்மெண்ட் எய்டா, கவர்மெண்ட் காலேஜா, கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜா, இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜா, உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும்னு நீங்கள் காட்டுது பாருங்கள். அதில் வந்து நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ்னு போடுறேன். டிபார்ட்மெண்ட் காலேஜ்னால் ஒன்றும் இல்லை, எம்ஐடி, சிஐடி அது. ஸோ இது வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் காட்ட மாட்டேது. அதனால் இங்கே திரும்ப கிளியர் ஆல் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா இது கிளியர் ஆகிடும். திரும்ப நீங்கள் வந்து பிரான்ச்சை வச்சு சர்ச் பண்ணணும் அப்படின்னா பிரான்ச்சை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஏரோநாட்டிக்கல் அப்படின்னு பண்ணலாம். ஏரோநாட்டிக்கலுக்கு இங்கே காட்டுது பாருங்கள். ஏரோநாட்டிக்கல் பிரான்ச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் காட்டுது. சரிங்களா? இங்கே பாருங்கள், காலேஜ் கோடு, இங்கே சாய்ஸஸ் கொடுக்கலாம். எப்படி சாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேன். இங்கே ஏரோநாட்டிக்கல் காட்டுது. இது பிரான்ச் வச்சு சர்ச் பண்ணுறது. இல்லை சார், இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் கோயம்புத்தூர் எடுத்துக்கிறேன். கோயம்புத்தூரில் ஏரோநாட்டிக்கல் காட்டுது. கோயம்புத்தூரில் எங்கெல்லாம் ஏரோநாட்டிக்கல், நீங்கள் வேக்கன்சிஸ் வச்சும் பண்ணிக்கலாம், வேக்கன்சிஸ் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன கோர்ஸ் எங்கே இருக்குன்னு இங்கே காட்டிடுது. ரெண்டாவது வந்து
இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு நல்லா கேட்டுங்க, ஓசிக்கு எவ்வளோ சீட்டு, உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்டுன்னு போட்டிருக்கும். இவங்களுக்கு ஏன் போடலைன்னா இது எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு போட மாட்டாங்க. இங்கே வந்து நமக்கு தாராளமாக அப்படியே போட்டிருப்பான், ஓசிக்கு எவ்வளோ சீட்டு இங்கேயே போட்டிருப்பான், உன் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட். நான் பிசின்னு வச்சுக்கோ, பிசியில் எவ்வளோ சீட்டுன்னு போட்டிருக்கேன். அங்கே சீட் ரெண்டுமே ஜீரோன்னு காட்டுச்சுன்னா இங்கே சாய்ஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சாய்ஸ் பண்ண முடியாதுன்னா இங்கே கிளிக் ஆகாது. இப்போது நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்துஸ்தானில் ராமகிருஷ்ணாவில் கொடுக்குறேன், ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். 1 ஆயிடுச்சா, ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டேன். அந்த மாதிரி அடுத்தது KITயில் ஏரோநாட்டிக்கல் கொடுக்குறேன். சரி, எனக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்தது நான் சும்மா சொல்கிறேன், பிரான்ச் வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். உங்களுக்கு கம்ப்யூட்டர் வேணுமா கம்ப்யூட்ரு, சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஷின் லேர்னிங் பண்ணலாம். சரி, மிஷின் லேர்னிங் என்னென்ன காலேஜ் வந்திருக்கு, இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும், இல்லை எந்த கேட்டகரி ஆஃப் காலேஜ் வேணும். அட்டானமஸ் காலேஜ்னா அட்டானமஸ் காலேஜ், அட்டானமஸ் காலேஜே பண்ணிக்கலாமா? ஓகே, அது கேட்டகரி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அட்டானமஸ் காலேஜெல்லாம் வந்துருச்சு. ஸோ இதில் எது நல்ல காலேஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எழுதி வச்சுருப்பீங்க. ஈஸ்வரி காலேஜில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது 3rd சாய்ஸ். அதே மாதிரி KCG காலேஜில், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே செலக்ட் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதான் சொல்கிறேன், ஓசிலையும் 0 காட்டி உங்கள் கம்யூனிட்டிலையும் 0 காட்டிச்சுன்னா இங்கே கிளிக் பண்ண முடியாது. ஜென்ரலில் சொல்கிறேன். இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னாலும் அங்கே காட்ட மாட்டேது, விட்டுருங்க. இப்போ 4 சாய்ஸ் போட்டுட்டேன். இப்போ நான் காலேஜ் கோடு வச்சு சர்ச் பண்ணாலும் எனக்கு வரும், காலேஜ் நேம் வச்சு சர்ச் பண்ணாலும் வரும். பெட்டர் யூ கோ ஃபார் காலேஜ் கோட். ஓகேவா? காலேஜ் கோடு வச்சு பண்ணுங்கள். அண்ட் பிரான்ச்சு என்ன வேணும் பண்ணுங்க. இப்போ காலேஜ் கோடு நான் வச்சு கூட பண்ணலாம், பிரான்ச் வச்சு கூட பண்ணலாம். ஸோ காலேஜ் கோடு என்னென்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். 2008 பண்ணலாம். 8 கிடையாதா? 2007 பண்ணலாம். ஓகே, 2007 இங்கே வந்துருச்சு பாருங்கள். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007. ஸோ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், காலேஜ் வச்சும் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு பிரான்ச் வச்சு தான் பண்ணோம், என்னெல்லாம் கல்லூரியில் அந்த பிரான்ச் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வச்சு பண்ணோன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க கல்லூரி வந்துடும். பாருங்கள், இப்போ கிளியர் ஆல் ஃபில்டர் திரும்ப கொடுத்துட்றேன். அப்பப்போ அதை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாகிடும். கொடுத்துட்டேன். இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் பண்ணுறேன். எனக்கு கோயம்புத்தூரில் இருக்க எல்லா காலேஜும் வேணும்னு வச்சுக்கலாம். கோயம்புத்தூர் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ கோயம்புத்தூரில் என்னெல்லாம் காலேஜ் இருக்குது? ஓகேவா? கோயம்புத்தூரில் என்னெல்லாம் காலேஜ் இருக்குது? GCT இருக்குது, PH இருக்குது, அப்படியே லைனாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இருக்குது. அடுத்த பேஜ் இங்கே 1 2 3 4 அப்படின்னு இருக்கா? அடுத்த பேஜ் பண்ணால் அடுத்த காலேஜ் காட்டும். ஸோ இதுலேயுமே நீங்கள் சாய்ஸஸ் கொடுத்துக்கலாம். எந்த ஊரில் காலேஜ் வேணும், எந்த பிரான்ச் வேணும், இல்லை என்ன கேட்டகரி ஆஃப் காலேஜ் வேணும். அட்டானமஸ் காலேஜ் வேணுமா? அட்டானமஸ், கோயம்புத்தூரில் அட்டானமஸ் காலேஜ். ஸோ இந்த மாதிரி சுலபமாக பண்ணிக்கலாம். கோயம்புத்தூரில் அட்டானமஸ் காலேஜ், சரிங்களா? கோயம்புத்தூரில் அட்டானமஸ் காலேஜ், கோயம்புத்தூரில் அட்டானமஸ் கல்லூரி. இப்போ கோயம்புத்தூரில் அட்டானமஸ் கல்லூரி வந்துச்சு பாருங்கள். எல்லாமே அட்டானமஸ்ன்னு போட்டிருக்கா. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, PHG, CIT, அந்த மாதிரி நீங்கள் ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இதில் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறீங்க, அப்புறம் என்ன அட்டானமஸ் காலேஜ் பார்க்கலாம், செல்ஃப் ஃபைனான்ஸ் பார்க்குறீங்களா, கவர்மெண்ட் பார்க்குறீங்களா, கவர்மெண்ட் எய்டட். கவர்மெண்ட் காலேஜ் வேணால் கவர்மெண்ட் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ் வேணால் அட்டானமஸ். அதை வச்சு பிரான்ச்சை வச்சு பார்த்தாலும் சரி, இல்லை பிரான்ச் இல்லாமல் பார்த்தாலும் சரி. பாருங்கள், அட்டானமஸ் காலேஜில் எல்லாம் கட்டுது. நான் GCTயில் கொடுக்குறேன்ப்பா. இது 5வது சாய்ஸ். GCTயில் ECE கொடுத்துருக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PHGயில் நான் வேறு ஏதாவது கோர்ஸ் இருக்கான்னு பார்க்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டில் இருக்குது, நான் கொடுத்துட்றேன். நான் 6வது சாய்ஸை கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஆர்டரை உங்களுக்கு என்ன விருப்பப்பட்டதோ அதை எடுங்க. நான் ஏரோநாட்டிக்கல் விருப்பம்னு சொல்லி மேலே வச்சுருக்கேன். ஸோ இப்போ 6 சாய்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக் சேவ் ஆயிடும். நீங்கள் லாகின் பண்ணால் கூட இது அழியாது. சரி, இங்கே ரீஆர்டர் மை சாய்ஸஸ் இருக்கா? ரீஆர்டர் மை சாய்ஸஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நம்ம போட்ட சாய்ஸ் எல்லாம் வந்துடும். பார்த்தீங்களா? போட்ட சாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஓகே, இப்போ போட்ட சாய்ஸ் எல்லாம் வந்திருக்குது. ராமகிருஷ்ணா ஏரோநாட்டிக்கல், KIT ஏரோநாட்டிக்கல், 3rd சாய்ஸ் ஈஸ்வரி, 4th சாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இது எனக்கு ஆர்டர் மாற்றணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லேப்டாப்பாக இருந்தால் மவுஸ் இங்கே வச்சு, இப்போ சென்னை இன்ஸ்டியூட் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வரணும் அப்படின்னா மவுஸ் இங்கே வச்சு அழுத்தி பிடிச்சி ட்ராக் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக சென்னை இன்ஸ்டியூட் வந்துச்சு, 4th ஆப்ஷனாக ஈஸ்வரி போயிடுச்சு சார். சாரி, 2nd ஆப்ஷனாக ராமகிருஷ்ணா போயிடுச்சு.
ஸோ ராமகிருஷ்ணா எனக்கு 4th வரணும்னா ராமகிருஷ்ணா 4th வர வச்சுக்கலாம், ஈஸ்வரி 3rd வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாய்ஸஸ் ஆர்டரை மாற்றலாம். இப்படியும் மாற்றலாம். இங்கே ஆக்ஷன் பட்டன் இருக்குது. இது அப் ஏரோ டவுன் ஏரோ. அப்போ அமுத்துனீங்கன்னா இந்த காலேஜ் மேலே போயிடும், அதாவது கேஐடி மேலே போயிடும். இல்லை சார் கேஐடி கீழே தான் வரணும்னா டவுன் ஏரோ கிளிக்னா கேஐடி கீழே வந்துடும். இது வேண்டாம். இது நீங்கள் வந்து எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜில் போய் கிளிக். கவர்மெண்ட் ஜிசிடி இருக்குது, ஜிசிடி அப்படியே ட்ராக் பண்ணி ஃபஸ்ட் ஒன் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன். இதுதான் டச்சுக்குனாலும் அப்படி பண்ணிவிட்டேன். நீங்கள் மவுஸில் வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோனில் பண்ணிங்கன்னா என்ன நான் சொல்கிறேன். ஃபோனில் இப்படி ஸ்க்ரால் பண்ணுவீங்கள, ஃபோனில் இப்படி ஸ்க்ரால் பண்ணி மாறுது பாரு, மாறுது பற்றியா? இதை தயவு செய்து ஃபோனில் வந்து கையை வச்சு இப்படி பண்ணாத. மாறுது பாருங்கள். ஃபோனில் இப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த இடத்த பாருங்க. ஆர்டர் மாறிச்சுன்னா லைஃபே போயிடும். ஃபோனில் பண்ணாத சொல்லிட்டேன். சரியா? ஓகே. அடுத்தது இங்கே திரும்பவும் நான் சாய்ஸஸ் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 6 சாய்ஸ் வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஃபோனில் பண்ணால் இதான் பிரச்சனை. இப்போ நான் வந்து கீழே போகணும் அப்படின்னா இப்படி போய்க்கலாம். ஓகேவா? ஓகே. நீங்கள் மவுஸில் போனீங்கன்னா மவுஸில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன சாய்ஸ் போட்டிருக்குன்னு கேட்டிருக்கேன். இப்போது இங்கே சேஞ்ச் ஆட்டோ சேவ்டு, அது எல்லாமே ஆட்டோ சேவ் ஆயிடுச்சுன்னு வருது. எல்லாமே ஆட்டோ சேவ். ஆட் மோர் சாய்ஸஸ். ஆட் மோர் சாய்ஸஸ்னால் நான் திரும்பவும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். லாக் மை சாய்ஸஸ். லாக் மை சாய்ஸஸ் இப்போ பண்ணாதீங்க. எப்போனா 3 நாள் டைம் தருவாங்க. இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு 2 நாள் டைம். 3 நாள் டைம்னா லாஸ்ட் நாள் 3 மணிக்கு 4 மணிக்கு லாக் பண்ணால் போதும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவாக லாக் ஆகிடும். ஆனால் என்ன கேட்டால் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு லாக் பண்ணிடுங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தால் 2வது நாள் 3 மணிக்கு 4 மணிக்கு லாக் பண்ணிவிடுங்க. லாக் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆட் மோர் சாய்ஸஸ் கொடுங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம திரும்பவும் இந்த பேஜுக்கு வந்துருச்சு. திரும்பவும் நீங்கள் போட்ட சாய்ஸில் அழியாது. திரும்பவும் நமக்கு வேறு என்ன காலேஜ் வேணும். நான் எனக்கு வந்து சென்னையில் பார்க்குறேன். ஸோ சென்னை அப்படிங்கிறப்போ நான் வந்து இருங்க ஒரு நிமிஷம். சென்னையில் பார்க்குறேன். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அட்டானமஸ் கல்லூரி இல்லை கவர்மெண்ட் கல்லூரி சென்னையில் உங்களுக்கு ஈஸியாகவே எல்லாமே ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இப்போ சென்னையில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் பார்க்குறேன். ஓகே. சென்னையில் கவர்மெண்ட் காலேஜ் என்ன கேட்டகரி ஆஃப் காலேஜ்? கவர்மெண்ட் காலேஜில் சீட் காட்டல. சரி, ஜென்ரலாக இருந்தால் காட்டும், பயப்படாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, செல்ஃப் ஃபினான்ஸ், மைனாரிட்டி. செல்ஃப் ஃபினான்ஸில் மைனாரிட்டி காலேஜ். மைனாரிட்டி காலேஜ்னால் ஒன்றும் இல்லை, அந்த இடஒதுக்கீடு வந்து அந்த ஜாதி பிரிவினருக்கு கொடுப்பாங்க, அதான் மைனாரிட்டி. நான் மைனாரிட்டி அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஜென்ரல். ஓகேவா? அது பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லோயலா ஐகாம், மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எனக்கு இதுதான் காட்டுது. நான் லோயலா ஐகாமில் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள், 7வது சாய்ஸாக கொடுத்துருக்கேன். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறேன். நான் கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது, 8வது சாய்ஸு. ஸோ இங்கே இவங்களுக்கு வந்து பாருங்கள், இவங்க எக்ஸ் சர்வீஸ்மென், சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டானால என்ன ஆகுதுன்னா, எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டானால 2 கோட்டா இருக்கணும். என்ன ஆகுதுன்னா ஒரு காலேஜில் ஒரு பிரான்ச் தான் செலக்ட் பண்ண முடியுது. பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ ஜென்ரலாக இருந்தால் எல்லாமே பண்ணலாம், குழம்பிக்காதீங்க. ஜென்ரலாக இருந்தால் எல்லாமே பண்ணிக்கலாம். பண்ணும்போது இங்கே சீட் இருந்த ஓசிக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு சீட் இருந்தால் இங்கே காட்டும். ஓகே, அடுத்த சாய்ஸ் கொடுக்கலாம். அடுத்து சென்னையில் செல்ஃப் ஃபினான்சிங் மைனாரிட்டி பார்த்தாச்சு. நம்ம வந்து டேரெக்டாக அட்டானமஸ் காலேஜை பார்ப்போம். சென்னையில் அட்டானமஸ் காலேஜ் பார்ப்போம். அட்டானமஸ் காலேஜ் வச்சு நம்ம பண்ணுவோம். அட்டானமஸ் காலேஜ். ஸோ மீனாட்சி சுந்தரராஜன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைனாக இருக்குது. லோயலா ஐகாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு 2 காலேஜ் தான் காட்டுது. இப்போ மீனாட்சி சுந்தரராஜனில் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வைக்கிறேன். இது ஒரு 8வது சாய்ஸ். ஏன்னா இது அடுத்து என்ன காலேஜ் வேணுமோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை காலேஜ் கோடு போட்டு கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? என்னையும் கேட்டால் காலேஜ் கோடு போட்டு பண்ணுங்கள். காலேஜோட கேட்டகரி வச்சு பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அட்டானமஸ்னால் அட்டானமஸ், கவர்மெண்ட்னா கவர்மெண்ட். பிரான்ச் வச்சு பண்ணுங்கள். பிரான்ச் என்ன பிரான்ச் வேணும், பிரான்ச்சுக்கு மட்டும் முக்கியத்துவம், பிரான்ச் வச்சு பண்ணுங்கள். இதுதான் மேட்ரு. ஸோ இது எல்லாமே ஆட்டோ சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் கொடுத்த சாய்ஸுமே ரீஆர்டர் மை சாய்ஸஸ். நீங்கள் போங்க, திரும்பவும் நான் போட்ட சாய்ஸஸ் எல்லாம் இங்கே காட்டுது பாருங்கள். ஓகேவா? நான் போட்ட சாய்ஸ் எல்லாம் காட்டுது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபோனில் பண்ணாதீங்க, நான் போட்ட சாய்ஸ் எல்லாம் காட்டுது. இப்போது நான் போட்ட சாய்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு வந்து தெள்ள தெளிவாக பார்க்கணுன்னா இங்கே டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போது லாக் பண்ணுறது எப்படி, 3rd நாள் லாக் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். லாக் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். லாக் கிளிக் பண்ணால் இங்கே பை கிளிக்கிங் கண்டினியூ ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹவ் செக் தி ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க் லிங்க் ஃபார் பாசிபிள் சீட்ஸ் தட் ஐ மே கெட் based on my cutoff and ranks and I am aware that I will receive seats based on my choice and preference order. அது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்து தான் பண்ண முடியல, அதை வச்சு அனலைஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன், எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி கண்டினியூ கொடுத்துங்க.
இப்போ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கேட்குது, ஓடிபி கேட்குது. இது 3 டைமுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி விளையாடக்கூடாது. விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது, லாக் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அப்போ ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி யாருக்கு வரும் அப்படின்னா இந்த நம்பருக்கு போகும். சரிங்களா? இப்போ இது பிரச்சனை இல்லை. இப்போது 6 டிஜிட் ஓடிபி நம்பர் அங்கே போகும், அதாவது ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு போகும். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. ஸோ லாக் மை சாய்ஸஸ்னால் அப்படி தான். லாக் மை சாய்ஸஸ் ஓடிபி நம்பர் அடிச்சிங்கன்னா லாக் ஆகிடும். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதை ரிமூவ் பண்ண முடியாது. அன்லாக் பண்ணணும் அப்படின்னா டிஎஃப்சியில் போய் எழுதி கொடுக்கணும், அது வேறு ப்ரொசீஜர். தேவையில்லாமல் லாக் பண்ணி விளையாடாதீங்க. ஓகே, இப்போ திரும்பவும் நான் சாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட் மோர் சாய்ஸ் கொடுத்தா போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக் சேவ். இப்போ டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுக்குறேன். எதுக்குன்னா நான் போட்ட சாய்ஸஸ் எல்லாம் ஹார்ட் காப்பி எடுத்து பார்க்கலாம், இல்லை இது டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த நாள் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்குங்கிறது பாருங்கள். பார்த்தீங்களா, நான் கொடுத்த சாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஈஸ்வரி, சென்னை இன்ஸ்டியூட்டு, என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு சாய்ஸ், 8வது சாய்ஸ். இப்போ ஒரு வேளை அடுத்த நாள் காலையில் இந்த காலேஜ் 4வது காலேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 4வதுன்னு காட்டாது உங்களுக்கு, அலாட்மெண்ட் ஆர்டரில் பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் வந்திருக்கும். அப்போ அப்வர்டு கொடுக்குறதா, டிக்ளைன் கொடுக்குறதா, இல்லை வந்து அப்செட் பண்ணி ஜாயின் பண்ணுறதாங்கிறது இதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அப்போ இந்த பிடிஎஃப் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்வர்டில் என்ன காலேஜ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த 3 காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் அந்த பிடிஎஃப்பை ஜென்ரேட் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதாங்க சாய்ஸ் ஃபில்லிங், இப்படி தான் பண்ணணும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணுறது தான் மெயின். இந்த ஃபில்ட்ரு வந்து பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணால் கூட எனக்கு நீங்கள் போட்ட சாய்ஸ் அழியாது. ஸோ 3 நாளில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு 2 நாள் தான் டைம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி வே. ஃபில்ட்ரு வச்சு பண்ணும்போது உனக்கு கேட்டகிரி ஆஃப் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ் அதை வச்சு பண்ணு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஈஸி. இல்லைனா பிரான்ச்சு முக்கியத்துவம்னா பிரான்ச்சை வச்சு பண்ணு. காலேஜ் கோடு பிரத்யேகமாக நீ இந்த காலேஜ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த காலேஜ் கோடு வச்சு போடு, அவ்வளோதான். மற்றபடி ஃபில்டரில் எதுவும் போட்டு விளையாடாது. ஃபில்டரில் ஏதாவது சும்மா கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஆல் ஃபில்டர் கொடுத்து திரும்பவும் அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணு. இதுதான் மேட்ரு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து யார் வேணாலும் பண்ணலாம், வீட்டிலேயே உட்காந்து லேப்டாப்பில் பண்ணலாம். ஸோ லாக் மை சாய்ஸஸ் கொடுத்து விளையாடாதீங்க. எண்ட் ஆஃப் தி டே 3rd டே நீங்கள் வந்து ஜென்ரல்னால் 3rd டே, எக்ஸர்விஸ்மென்ஸ் போட்டு அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு 2nd டே, லாஸ்ட் நாள் 3 மணிக்கு 4 மணிக்கு நீங்களாக க்ளோஸ் பண்ணால் போதும். ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணுங்கள், நம்ம போட்டதெல்லாம் கரெக்டாக, இப்போ நம்ம போட்டு வச்சுக்கிறதுல எதாவது மாறி இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு லாக் பண்ணால் போதும். தேங்க்யூ. ஏன்னா ஊடால யாராவது ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோங்க, ஊடால யாராவது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றிட்டாங்கன்னா லாக் மை சாய்ஸஸ் நீங்கள் கொடுக்கல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே லாக் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு எதிர்பாராத ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிதுன்னா இது மாற்றலாம் தானே, இந்த ஆர்டரை மாற்றலாம் தானே, இல்லை ஏதோ ஒரு காலேஜை நீங்கள் வைக்கலாம் தானே, ஐடி பாஸ்வேர்டு யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அதுதான் ஆகும். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ.